ஹாய், இன்றைக்கி நம்ம தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஈர அரிசி மாவு, உளுத்தம் மாவு, எள்ளு, அதுக்கப்புறம் பெருங்காயம், கடலைப்பருப்பு வந்து ஒரு பிடிச்ச புடி வந்து ஊற வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டை பண்ண போகிறோம். இப்போ அதை ப்ரொசீஜரை நம்ம பார்க்கலாம். அரிசியை ஊற வச்சுருக்கேன் 3 மணி நேரம். அது ஊற வச்சுட்டு வடியை வச்சுட்டு ஒரு சின்ன டவலில் போட்டு தொடச்செடுத்து இப்படி கையில் ஈரம் மட்டாத அளவுக்கு தொடச்சி எடுத்துட்டு இதை அரைச்சி இந்த மாதிரி சல்லடையில் சலித்து இருக்கிறது தான் ஈர அரிசி மாவு. இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். எல்லா பக்ஷணத்துக்கும் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இதுதான் இப்படி தான் அரைக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச வடியை வச்சு அரைச்ச மாவு ரெடியாக இருக்குது. இந்த ஈர அரிசி மாவை நம்ம இப்போ முதல்ல வந்து தட்டைக்கு வந்து வறுக்கணும். இல்பச்சட்டி சூடு பண்ணியிருக்கேன் நான். இப்போ நான் வந்து இதை வந்து வறுக்க போகிறேன் அடுப்பில் போட்டு. ஏன்னா ஈரத்தோடு பண்ணோன்னா நம்ம மிஷினில் அரைச்சா ஈரம் இருக்காது, நல்லா வளர்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ரொம்ப சூடாக இருக்கும், இது ஈரமாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக வச்சு கை விடாமல் நம்ம இதை வந்து வறுக்க போகிறோம். எப்படின்னா இப்படி இந்த மாவு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சேர்ந்து இருக்குது. நம்ம வறுக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா உதிராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் உளுத்த மாவு, கடலைப்பருப்பு ஊற வச்சது, பெருங்காயம், உப்பு, மிளகாப்பொடி, எள்ளு எல்லாம் போட்டு நம்ம பிசிஞ்சு தட்டை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வறுக்கிற ப்ரொசீஜரை பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு எப்போ இது பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, முதல்ல போட்ட ஈர மாவு வந்து அங்கங்கே ஒட்டின்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கிளறும் போது இப்போ நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக இது இருக்குது. இப்படி மாவு கோல மாவு மாதிரி இப்படி பாருங்க நல்லா கொட்டுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம தாம்பாளத்தில் போட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி அந்த ஈரம் அந்த இதெல்லாம் இருக்கும். நல்லா ஆறினோடனே அந்த மாதிரி நல்லா இது பண்ணி உதுத்து விட்டுன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுத்த மாவு எல்லாம் போட்டு பிசிய போகிறோம். அதனால் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நான் தாம்பாளத்தில் கொட்டிவிட்டேன் இந்த மாவை. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்போவே நல்லா ஆறட்டும். இப்போ சுட மாவு பிசிய முடியாது, அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி சின்ன இந்த கட்டியெல்லாம் அப்படியே ஆறினோன்னா இந்த மாவெல்லாம் உதுத்து விட்டுக்கணும். அது பிசியும் போது தானே உருண்டு போயிடும். பார்த்திங்கன்னா சுட இருக்குது. இதை இப்படி போட்டோன்னா கோல மாவு மாதிரி போடுறதுக்கு வரணும். அந்த மாதிரி ஆற ஸ்டேஜில் நம்ம வந்து தட்டையை வந்து இப்படி மாவை போட்டு ஆற வச்சுக்கணும். இது ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து மாவு பீசியதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரிசி மாவு வறுத்து வச்சுனாச்சு. இப்போ இதுக்கும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மாவு. 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை வறுத்துருக்கேன். கடலைப்பருப்பு போட்டாச்சு, வெண்ணெய் போட்டாச்சு, உளுத்த மாவு போட்டாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டாச்சு. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பட்சணங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ரொம்ப கரெக்டாக போட முடியாது. அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம நல்லா இதை கிள்ளி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி. தட்டை பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, தட்டைக்கு வந்து இந்த காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 1 டம்ளர் இதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும், இதை வந்து எல்லாத்தையும் மொத்தமாக இந்த ஃபேட் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக மொத்தமாக இதை கலந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். உப்பு போட்டாச்சு, கடலைப்பருப்பு போட்டாச்சு, பெருங்காய தண்ணி விட்டு கடைசியாக
நம்ம கலந்து இது பண்ணிக்கணும். இப்போ வந்து பெருங்காய தண்ணி முதல்ல ஓரளவுக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சி போட்டுட்டு அப்புறம் தண்ணி விட்டு ரொம்ப பெருங்காயம் போட வேண்டாம். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு பிசிஞ்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசிஞ்சுக்கணும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா வந்து குழப்பழன்னு ஆகிடும். நம்ம வந்து தட்டி போடுற அளவுக்கு மாவை வந்து பிசிஞ்சுக்கணும். இப்போ பிசையும் போதே எனக்கு தெரியுது கையில் வந்து ஒரு மாதிரி குழப்பழன்னு சாஃப்டாக இருக்குது. அதனால வேணும்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு கையை தொட்டு இப்போ நமக்கு ஊற்றினோம்னா நிறைய ஊற்றிடுவோம். அதனால் இப்படி நல்ல ஈரக்கையை தொட்டு இந்த மாதிரி இப்படி தொட்டு பிசிஞ்சிங்கன்னா நமக்கு வந்து கை ஜாஸ்தி ஆகாது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா உருட்டினா மாவு வந்து உருண்டு வரணும். அந்த அளவு தான் கன்சிஸ்டன்சி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு வரக்கூடாது. இது உருட்டினோம்னா இது வந்து நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணா ஒரு டிராப் வேணா தண்ணி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ மாவு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே எனக்கு கை பசவாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டினோம்னா இதோ இப்போ சாஃப்டாக இருக்கிற பால் மாதிரி வரணும். இப்படி தட்டி நம்ம வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியதான். பாருங்க பொங்க இது கொதிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நான் போடுறேன்.
ட்ரெடிஷ்னல். இந்த காலத்தில் வந்து பொட்டுக்கடலை மாவு அதெல்லாம் போட்டு தான் பண்ணுறா. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ மாறி இருக்கிற காலத்துக்கு வந்து தகுந்த மாதிரி மாற்றி பண்ணுறது. ஆனால் நார்மலாக அந்த காலத்துலலாம் அரிசி மாவு உளுத்த மாவு இது கலந்து தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறது. இங்கே பாருங்க, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. 25 முறுக்கு வந்தது. இப்போ இந்த ஆறின ஒரு தட்டை எடுத்து உடச்சி காமிக்கிறேன். உங்களுக்கே சத்தம் கேட்குறது இல்லையா? நல்லா தூள் தூளாக வந்துடுது. நல்லா கரக்கரான்னு இருக்குது. வாயில் சாப்பிட்டு பார்க்குறது ஆறி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா பொறுன்னு இருக்குது. வெண்ணெய் இந்த 2 ஸ்பூன் தான் போட்டோம். 1 டம்ளர் மாவுக்கு 2 ஸ்பூன் தான் போட்டோம். சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என்னவோ கேளுங்க. டவுட் இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.